சித்தர்கள் வந்து திருஷ்டிக்காக நோயே சொல்லியிருக்காங்க. அதாவது வாந்தி, விக்கல் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த வாந்தி வகையில கண்ணேறு வாந்தினே ஒண்ணு சொல்லியிருக்காங்க. கண் திருஷ்டினால வரக்கூடிய வாந்தி எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன மருந்துகள் நம்ம செய்யணும், எடுத்துக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சில நோய்களுக்கு விக்கலா இருந்தாலும், சரியாமையா இருந்தாலும், வாந்தி வர்றது, உடல் இளைத்தல், இதுக்கு எல்லாத்துக்கும் கண்ணேறுனால வரக்கூடியது. அதற்கான தீர்வுகளும் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. வராங்க இல்லையா, கேட்குறாங்க, மேம் திருஷ்டி பட்டுச்சு போல இருக்கு, நானும் எவ்வளோ ட்ரை பண்ண, நல்லா இருந்தா மேம், லாஸ்ட் மந்த் நீங்க பாத்தீங்களா, இப்ப பாருங்களேன் திடீர்னு இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னா. அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் நானும் சொல்லி அனுப்புவேன். இப்போ பொதுவாக இந்த பதிவில் பார்க்குற எல்லாருக்குமே இதில் எது உங்களால் முடியுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கண் திருஷ்டியால் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது தெரியாது நமக்கே. நம்ம கண் திருஷ்டியால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோன்றதே தெரியாமல் அதுக்கு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அழகாக டெய்லி கண் திருஷ்டி போகிறதுக்கான வழிகள் நிறைய அழகாக சொல்லிட்டீங்க. வெடிக்கும், அதில் நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப். ஸோ ரொம்ப அழகாக தெளிவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படி அழகாக சொல்லியிருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுங்க. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம், எங்கள் நித்யா மேம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு நிறைய டவுட்டெல்லாம் இருக்கும். அதை எப்படி மேம்கிட்ட கேட்குறதுன்னு நீங்கள் டவுட் பட்டுறதுக்காக உங்கள் சார்பாக தான் நிறைய கேள்விகளை நான் மேம் கிட்ட கேட்டுட்ருக்கோம். உங்களுக்கும் தெளிவாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ஆன்மீகம், மருத்துவம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து எங்கள் மேமால் வந்து இதை சொன்னாங்க, இதை நான் இந்த விஷயத்த பண்ணேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் நானே கண்கூட பார்த்துட்ருக்கேன், ஃபோன்லேயும் பேசிகிட்ருக்கேன். நிறைய பேர் இங்கே வந்தவங்கெல்லாம் வந்து கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இது இப்போ சுகரு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலும் சரி இங்கே வரும்போது ஒரு மாதிரி தெளிவே இல்லாமல் ஊன்னு வருவாங்க. ஆனால் போகும்போது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியான ஒரு இடம். இங்கே உள்ளே வந்தாலே உங்கள் உடம்புல உள்ள மொத்த வியாதியும் பறந்து போயிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் எங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், எங்கள் நித்யா மேம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து இங்கே வர முடியல, ஆதம்பாக்கம் வர முடியல அப்படின்றவங்க நிறைய பேர் தாம்பரம் பிரான்ச்சுக்கு நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. ஸோ இன்னும் தெரியாதவங்க, எங்கள் தாம்பரத்தில் ஒரு மேம் வந்து ஒரு தாம்பரத்தில் ஒரு நியூ பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே ரொம்ப தூரம் வர முடியலன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் அங்கே வந்துட்டுருக்காங்களாம், அதையும் நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. நிறைய வந்து மருத்துவம், ஆன்மீகம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இல்லையா? சித்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேம் வந்து அதெல்லாம் நல்லா படித்து, எங்கள் நித்யா மேம் வந்து சித்தர்கள் சொன்ன வைத்தியத்தை தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து கண் திருஷ்டி, இது வந்து எப்படின்னா நிறைய பேருக்கு, அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துலலாம் வந்து கண் திருஷ்டி போகிறதுக்கு உண்டான வழிகள்லாம் அன்றைக்கி பாட்டி, தாத்தா, மாமியார், அந்த மாதிரி கொள்ளு பாட்டி, இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க, பண்ணுவாங்க. குழந்தை இருக்குன்னா அதுக்கு என்ன கண் திருஷ்டிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இப்போ தெரியல. இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க, இப்போ நியூவாக கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் பாவம் தெரியாது, பெரியவங்க கூட இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் அழகாக இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். எங்கள் மேம் வந்து கண் திருஷ்டி போகிறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் சொல்கிறாங்க. அதை கரெக்டாக கேட்டு தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ கண் திருஷ்டி போகிறதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன நம்ம மேமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் நிறைய வந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம் மேம். நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நிறைய மக்களுக்கு வந்து தெரியாத விஷயம் இல்லை. இப்போ உங்கள் மூலிமா நிறைய விஷயத்த அவங்க தெளிவாக ஆயிட்டாங்க. நித்யா மேம் இதை சொன்னாங்க, இந்த விஷயம் டிப்ஸ் கொடுத்தாங்க, அந்த விஷயம் டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு நிறைய நானும் கேட்டுட்ருக்கேன், கமெண்ட்ஸில் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. அம்மா நித்யா மேமோட ஃபேன்ஸு நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்தால் அழகாக ஆரோக்கியமாக நீங்கள் சந்தோஷமாக அவங்க போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வழிகள் சொல்லிகிட்ருக்கீங்க, மருத்துவம் பண்ணிகிட்ருக்கீங்க. சித்தர்கள் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீங்கள் மக்களுக்கு ஃபாலோ பண்ணி
அவங்கள ஆரோக்கியமாக இருக்கணுன்றது உங்கள் நல்ல மனசோடு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னா கண் திருஷ்டி மேம், நிறைய பேருக்கு அந்த கண் திருஷ்டி ப்ராப்ளம் இருக்குது. பாவம் நிறைய பேருக்கு தெரியல. இப்போ அந்த காலத்தில் பாட்டி தாத்தாக்கெலாம் தெரிஞ்சிச்சு. என்னோடய மாமியார், அவங்களுக்கு அம்மா, அவங்கெல்லாம் வந்து கண் திருஷ்டி போகிறதுக்கு உண்டான வழிகள் சொன்னாங்க. பட் இப்போல்லாம் நிறைய பெரியவங்க இல்லாமல் நிறைய சிங்கிள் பேரண்ட்டாகவும் கல்யாணம் ஆகி நியூ கப்பலாக வாழ்கிறவங்க, பெரியவங்க கூட இல்லாதவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுங்க, கண் திருஷ்டி போகிறதுக்கு உள்ளான வழிகள் சொல்லுங்கள். நீங்கள் சரியான டைமில் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கீங்க மேம். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் என்னென்னவோ பண்ணிட்டோம், க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது, திரும்ப இந்த மாதிரி இருக்குது. எங்கேயாவது நாங்கள் நல்லா ட்ரெஸ் போட்டு வெளில போயிட்டு வந்தால் உடனே இவ படுத்துடுறா. எனக்கே தெரியுது டாக்டர், நிறைய கண் திருஷ்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அந்த திருஷ்டி போகிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா? வீட்டில் வந்து சுற்றி போட சொல்கிறாங்க, பட் இதுக்கு ஸ்பெஷலாக மூலிகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா மேம், அந்த உடல் நிலை அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் பாட்டி சொல்லுவாங்க, மண்ணை சாப்பிட்டாலும் மறைவாக வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போதோ இல்லை நம்ம வந்து பகட்டான ஒரு ஆடைகள் நல்லா அணிஞ்சிட்டு வெளில ஒரு நாள் தானே போயிட்டு வந்தேன், 3 நாள் படுத்துட்டனே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபார ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி அவங்க கடையில் மட்டும் இவ்வளோ கூட்டம் வருது, அவங்கக்கிட்ட அவங்கள மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம், அவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குது? நல்லா கை குழந்தைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், நல்லா குழந்தை சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு இருப்பாங்க, பார்க்க வரன்ட்டு யாராவது வந்துட்டு போவாங்க, அதுக்கப்புறம் உணவே குழந்தை சாப்பிடல, அதுலேருந்து அழுதுகிட்டே இருக்கு, அவங்க வந்துட்டு போனதுலேருந்தே இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய திருஷ்டி இருக்குங்க. ஏன்னா இப்போ பொதுவாகவே பார்த்தோம்னா யாருமே அவங்கவுங்க வேலையை இப்போ பார்க்கறது இல்லை, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களால எப்படி முடியுது, அவங்களுக்கு இது கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இதனாலேயே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்கேன் மேம், அது கண்ணடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்றது ஒரு பழமொழி. கண் திருஷ்டி தான் படவே கூடாது, அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நம்ம கிட்ட வந்து கேட்கும் போது சிம்பிளா நம்ம சொல்ற நிறைய விஷயங்கள் மூலிகைகள் இருக்கு. சித்தர்கள் வந்து திருஷ்டிக்காக நோயே சொல்லியிருக்காங்க. அதாவது வாந்தி விக்கல் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த வாந்தி வகையில கண்ணேறு வாந்தினே ஒண்ணு சொல்லியிருக்காங்க. கண் திருஷ்டினால வரக்கூடிய வாந்தி எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன மருந்துகள் நம்ம செய்யணும் எடுத்துக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சில நோய்களுக்கு விக்கலா இருந்தாலும் சரியாமையா இருந்தாலும் வாந்தி வர்றது, உடல் இளைத்தல், இதுக்கு எல்லாத்துக்கும் கண்ணேறுனால வரக்கூடியது, அதற்கான தீர்வுகளும் சித்தர்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ சிம்பிளா நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்ப பிறந்த குழந்தைங்கன்னா டெய்லி ஆழம் காட்டி வைப்பாங்க. ஸோ வீட்லயே வந்து டெய்லி ஈவினிங் பச்சிளம் குழந்தை அப்படின்னா நம்ம வந்து ஆழம் காட்டி வைக்கலாம். இல்ல சூடம் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே வந்து சூடம் காட்டுவாங்க. சூடம் காட்டி டெய்லி ஈவினிங் டைம்ல இது பண்ணலாம். இல்ல இதுக்கு நாள் ஏதாவது இருக்கா, சூடத்துக்கு நாள் கிடையாது, தினம்தோறும் குழந்தை வீட்டுல இருக்கு, இல்ல நம்ம குழந்தை வந்து ஸ்கூல்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா வாசல் அன்னைக்கு வச்சு சூடம் கொளுத்திடலாம். இல்ல புதுமண தம்பதிகள் வெளியில போயிட்டு வராங்கன்னா நிறைய திருஷ்டி இருக்கும். ஸோ அப்போ வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா வாசலை நிற்க வச்ச கூட சூடம் நம்ம வந்து கொளுத்தி போட்டுடலாம். இதுல முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்தெந்த கிழமை திருஷ்டி நம்ம எடுக்கிறதுக்கான கிழமை அப்படின்னு நிறைய பேருக்கு தேவைப்படும். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை உகந்தது, திங்கள் செவ்வாய் வெள்ளி, இந்த நாட்கள்ல ஈவினிங் டைம்ல நம்ம சுத்தி போடலாம். சூடம் சுத்தி போடுறது ஓகே. இன்னொன்னு கல்லுப்பு. ஸோ மறக்காமல் இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்றது எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் எடுக்கக்கூடியது. அப்ப இந்த கல்லுப்பு மட்டும் கையில வச்சுட்டு நம்ம சுத்தி போடலாம். இல்லைங்க ஒருத்தர் எனக்கு யாரும் இல்லை நான் மட்டும் தனியா இருக்கிறேன் அப்படின்னா நமக்கு நம்மளே சுத்திக்கலாம். கிழக்கு திசை நோக்கி நின்று ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சு நல்லா தலையை சுத்திட்டு இப்படி ரைட் சைட்ல 3 முறை லெஃப்ட் சைட்ல 3 முறை சுத்திட்டு ஒரு பக்கெட் தண்ணியில அந்த உப்பை போட்டுருணும். உப்பு கரைஞ்ச பிறகு அந்த தண்ணியை வெளியில எங்கேயாவது கொட்டிடலாம். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இல்லைங்க வீடு முழுவதுமே திருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கல்லுப்போட வெண்கடுகு, இந்த வெண்கடுகுக்கு பாத்தீங்கன்னா அந்த திருஷ்டியை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. சித்தர்கள் வந்து இந்த வெண்கடுகு பரிகாரம்னே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வெண்கடுகு கல்லுப்பு ரெண்டும் கலந்து வீடு ஃபுல்லா நம்ம தூவிடணும் மாலை நேரத்துல. இதுவே நம்ம ஆபீஸ் இருக்கு இல்ல நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ற இடம்னா நைட் தூவிட்டு அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் காலையில அது எல்லாமே நம்ம ஒரு துணி வச்சு எடுத்து வெளியில போட்டுறணும்.
ஓகே. இதே மாதிரி தொடர்ந்து 3 நாட்கள் செய்யணும். அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி எல்லாமே அதன் மூலியமாக நீங்கிடுது. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டுல இந்த மாதிரி திருஷ்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கல்லுப்பு, வெண்கடுகு, இதுல வந்து கொஞ்சம் வரமிளகாய் போட்டு நல்லா சுத்தி, முன்னாடி எல்லாம் இது வந்து ஒரு ஓலை இது கிண்ணம் மாதிரி இருக்கும், இல்ல பெட்டி மாதிரி செஞ்சு விற்பாங்க. அந்த பெட்டிக்குள்ள வச்சு இது வெளியில வாசல்ல வச்சு கொளுத்தி விடுவாங்க. இல்ல தேங்காய் சிரட்டையில வச்சு வெளியில வச்சு கொளுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா வெடிச்சு 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 வரும். அந்த கடுகா இருக்கட்டும், அந்த மிளகாய், இது வந்து அதுல தெரியும் எவ்வளவு திருஷ்டி இருக்குன்ட்டு. அந்த திருஷ்டி போறதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் நம்ம இது வந்து ரொம்ப பெஸ்ட் மெத்தட். வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வந்து இது செய்யலாம். இன்னும் பெஸ்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு வாசல்ல நம்ம வந்து இந்த அலுவலகத்திலயோ இது வந்து நம்ம வைக்கலாம். நிறைய இடங்கள்ல இது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த யாழி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, தண்ணீர் விட்டு மலர்களை வச்சு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்துல கல்லுப்பும் மிளகும் சேர்த்து, இதுல லெமன் எலுமிச்சை வந்து 2ஆக வெட்டி, ஒரு சைடு வந்து நம்ம குங்குமம், இன்னொரு சைடு மஞ்சள் தடவி அந்த உப்புக்கு மேல எல்லாரும் அத வரவங்க பாக்குற மாதிரி நம்ம வீட்டு நுழைவாயிலுக்கு வலது பக்கமா இதை வச்சிடணும். வாசல்ல வலது பக்கமா இதை வச்சிடணும். வரவங்களோட பார்வை வந்து அதுல பட ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த திருஷ்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். மெயினா அந்த ஆபீஸ்ல நம்ம பிசினஸ் பண்ற இடங்கள்ல இந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா வீட்டுல வந்து ஒரு சில அந்த திருஷ்டி பொம்மை மாட்டுவாங்க, கண்ணாடி வைக்கிறது, விநாயகரை தாண்டி வேற எதுவுமே நமக்கு வராது. அதுல கந்திருஷ்டி விநாயகர்னு கூட இருக்காரு, கற்பக விநாயகர் வைக்கலாம். இவங்க விநாயகர் படம் வச்சிட்டோம்னாவே போதும். எனக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, விநாயகர் வச்சோம்னாவே நமக்கு வந்து திருஷ்டி வராமல் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து திருஷ்டியை நீக்கக்கூடிய வழிமுறைகள். முக்கியமாக பார்த்தோம்னா உப்பு பரிகாரம் ரொம்ப சிறந்தது மேம். நம்ம டெய்லி குளிக்கும் போது கூட எனக்கு வந்து திருஷ்டி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு நம்ம குளிக்கிற தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீரை நம்ம குளிக்கலாம். டெய்லி இதை பண்ணி பாருங்க. இந்த ஆரா கிளென்சிங் பண்றவங்க, நம்ம வந்து இப்போ நானே கூட நாடி டெய்லி பாக்குறேன் இல்லைங்களா, கிளென்சிங் பண்ணோம்னா உப்பு பரிகாரம் தான் நல்லது. அந்த நெகட்டிவிட்டி நமக்கு வராது. இன்னொன்னு இந்த வர்ம புள்ளிகள் டச் பண்றது, அக்கு பிரஷர் பண்றது, இது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது அந்த நெகட்டிவிட்டி வராம இருக்கிறது உப்பு பரிகாரம். இது வந்து ரொம்ப சிறந்ததா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்னு கடல் நீர். கடல் நீர் அப்படின்னு சொல்றது அவ்வளவு சக்தி இருக்கு. நம்ம கடல் நீர் எப்போது கொண்டு வந்து வச்சுட்டோம்னா, தினம்தோறும் காலையில அந்த ஆஃபீஸ்லலாம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு மஞ்சள் கலந்து வாசல்ல தெளிச்சிடணும். நம்ம பூஜை பண்ற இடத்துல கொஞ்சம் வாசல்ல அங்கங்க இந்த கடல் நீர்ல மஞ்சள் போட்டு தெளிச்சு விடலாம். கடல் நீர் இல்லைனாலும் உப்பு தண்ணீர்ல மஞ்சள் சேர்த்து தெளிச்சு விட்டாலும் நமக்கு அந்த கண் திருஷ்டி குறைய ஆரம்பிக்கும். என்ன நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறோம், நான் இந்த பயிற்சியெல்லாம் செய்யறேங்க, இருந்தாலும் திருஷ்டி இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து நிறைய பேர் குழந்தையில இருந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வராங்க இல்லையா, கேட்குறாங்க, மேம் திருஷ்டி பட்டுச்சு போல இருக்கு, நானும் எவ்வளோ ட்ரை பண்ண, நல்லா இருந்தா மேம், லாஸ்ட் மந்த் நீங்க பாத்தீங்களா, இப்ப பாருங்களேன் திடீர்னு இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்வாங்க. அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் நானும் சொல்லி அனுப்புவேன். பொதுவா இந்த பதிவுல பாக்குற எல்லாருக்குமே இதுல எது உங்களால முடியுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். உப்பு, காஞ்ச மிளகா, வெண்கடுகு மட்டும் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். பட் கண்திஷ்டியால் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது தெரியாது நமக்கே. நம்ம கண்திஷ்டியால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோன்றதே தெரியாமல் அதுக்கு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அழகாக டெய்லி கண்திஷ்டி போகிறதுக்கான வழிகள் நிறைய அழகாக சொல்லிட்டீங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ மேம். வியூவர்ஸ் எல்லாரும் வந்து கண் திருஷ்டிக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் நான் வந்து எனக்கே கண் திருஷ்டியால் சில டைம்ஸ் வந்து ஃபீவர் வந்திருக்கு, உடம்பு முடியாமலாம் ஆயிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. சினிமா ஃபீல்டில் வந்து இப்போ வந்து எல்லோரும் இப்போ வந்து கண் திருஷ்டிக்கு கையில் மேம் சொன்ன மாதிரி உப்பெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி அவங்க சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கண்திருஷ்டி எதுவுமே என்னால் முடியல, உப்பு கூட வாங்க முடியல அப்படின்னா கண்திருஷ்டி பிள்ளையார் விற்கிது, அது கூட வாசலில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்கடுகு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது. உப்பு, வெண்கடுகு, காஞ்ச மிளகா, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கள் மாமியாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பு, மிளகா, இந்த வெண்கடுகெல்லாம் போட்டு சுற்றிட்டு
ஒரு கொட்டாங்குச்சியில் போட்டு இதை எரிய விடுவாங்க. ஸோ அதில் வெடிக்கும். அதில் நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப். ஸோ ரொம்ப அழகாக தெளிவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படி அழகாக சொல்லியிருக்காங்க. முதல்ல கண் திருஷ்டியிலேருந்து வெளியில் வாங்க, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதுலேருந்து டெய்லி சுற்றி போடுங்க. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது மறைவாக இருந்து கொடுங்க. அந்த பால் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி குழந்தைக்கு சுற்றி போடுங்க. நிறைய டெய்லி சுற்றி போடுங்க. இதில் தப்பே கிடையாது. நமக்கு நல்லதுக்கு நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு முடிகிற மாதிரி ஈஸியாக மேம் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் கண் திருஷ்டி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு வந்து எங்களுதில் ஆன்லைன் இருக்குது. ஏதாவது இன்னும் டவுட்டு உங்களுக்கு இருக்குது, ஆன்மீகமாகவும் இல்லை மருத்துவ ரீதியாக ஏதாவது டவுட் இருந்தால் அழகாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கள் மேமை வந்து நேர்லேயே சந்திங்க. நேரில் சந்திச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.